ஒரு ஆண்டர்பிரனர் தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தானத்திற்கு கொடுக்க வேண்டுமா? இந்த வாரம் பிஸ்னஸ் மித்ல நம்ம பேச போகிற விஷயம், ஒரு ஆண்டர்பிரனர் தான் சம்பாதிச்ச பணத்தை ஒரு சேவைக்காக அர்ப்பணிக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2.5% கார்பரேட் கம்பெனியோட லாபத்தில் சிஎஸ்ஆருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கொடுக்கணுமா? இப்போ கொடுக்கணும் அப்படின்றது மித். ஏன் அப்படி சொல்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி வருமானம் ஈட்டுறாரு? ஒரு ஆண்டர்பிரனரோட வருமானம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை யாரோ ஒருவர் பூர்த்தி செய்கிறார். அந்த தேவை பூர்த்தி அடையும் போது மக்கள் அதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொடுக்கும்போது அது வியாபாரம் ஆகுது. ஒரு உதாரணம், நீண்ட பாலைவனம் இருக்கு, பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கு. அது ரொம்ப தூரம் நடந்து போறீங்க, இதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன். தண்ணி தாகம், அப்படியே கொஞ்ச நாள் விட்டால் நமக்கு உயிரே இருக்குமான்ற சந்தேகம். அந்த நிலைமையில ஒரு கடை அங்கே கண்ணில் தெரியுது. ஓடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தாகம் தீர தண்ணி குடிக்கணும். அந்த இடத்துல அவர் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் கேட்குறாரு. இந்த 20 ரூபாய் அவருக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு சேவை மாதிரி நம்ம மனக்கண்ணில் படுது. அப்போ அந்த 20 ரூபாய் கேட்டு காசு கொடுத்துட்டாரு அப்படின்னா இது சேவை இல்லாமல் போயிடுமா? யோசிச்சு பாருங்க. அவர் காசு வாங்காமல் இருந்தால் அது நான் பாவம்னு சொல்லுவேன். சமூகத்திற்கு நீண்ட காலத்திற்கு சேவை செய்யணும் அப்படின்னா அவர் காசை வாங்கிட்டு சேவை கொடுக்குறாரு. நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிங்கல்ல, ஐயோ காசு வாங்குறேன்னு அழுத்தே கொடுத்தோமா, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லி 20 ரூபாய் கொடுத்துருக்கோமா? ரொம்ப சந்தோஷப்பட்டு 20 ரூபாய் கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ அவர் பணம் வாங்குவதால் அவர் செய்கிறது சோஷியல் சர்வீஸ் இல்லைன்னு கிடையாது, அதுவும் ஒரு சமூக சேவை தான். அப்போ சப்போஸ் இப்போ இந்த வாட்டர் பாட்டில் கடையே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அந்த பாலைவனத்தில் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அங்கே போய் நாக்கு வறண்டு நம்மளும் சுருண்டு விழுந்திருப்போம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் ஒவ்வொருவரும் நம்ம வாடிக்கையாளருடைய தேவைக்கு ஒரு தீர்வை கொடுக்குறோம், ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம். அதுவும் ஒரு வகையில் சேவை. அந்த சேவைக்கு மார்க்கெட்டும் அந்த சேவைக்கு நம்ம கஸ்டமரும் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அல்லது ஒரு ரிவார்டு, அதுதான் பணம். அப்போ நான் இப்படி சொன்ன கரெக்டாக இருக்க பாருங்க. நாம் பணம் சம்பாதிக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து சம்பாதிக்கிறோம். அப்போ பணம் சம்பாதிக்கும் போதே புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து எதுக்கு செலவு பண்ணும்போது புண்ணியம் பண்ணணும்? அப்போ நிறைய சம்பாதிக்கிறதே இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். நிறைய 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 சம்பாதிச்சுட்டே போகிறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு நம்ம சர்வீஸை கொண்டு போய் சேர்த்துருப்போம். அதை விட புண்ணியம் அதில் வர 2% எடுத்து சிஎஸ்ஆர் பண்ணுறதுல இருக்கப்படும். அதனால் சம்பாதிக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து விட்டதால் செலவு பண்ணும்போது புண்ணியத்தை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக நமக்காக சந்தோஷமாக செலவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.